எங்க ஒரு பொண்ணு பேங்க் மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு யாரும் நோட் பண்ணாதப்ப ஒரு சின்ன ரிமோட் கார் எடுத்து கீழே விடுறா. அது விழுந்ததுமே அவ காலை வச்சு பக்கத்துல அந்த டஸ்ட்பினை தூக்கிட்டு அந்த ரிமோட் காரை அதுக்கு கீழே தள்ளிடுறா. அதுக்கப்புறமா அவளோட ஜுவல்ஸ் வைக்கணும்னு வால்ட்ட பாக்கணும்னு சொல்றா. அந்த பேங்க் மேனேஜரும் அவளை கூட்டிட்டு போறான். வால்ட்டுக்கு போற வழியில சுத்தி இருக்க எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணவ அங்க இருக்க லாக்கர் உள்ள எதையோ வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அன்னைக்கு நைட் கேரனும் ஆளுங்களும் ஒரு ரிமோட் காரை வச்சு டஸ்ட்பினை மூவ் பண்ணதுமே அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. உடனே போலீஸ்காரங்க இங்க வந்துடுறாங்க. அவங்க வந்து பார்த்தா இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தொடர்ந்து கேரன் இதையே பண்ணிட்டு இருக்கவும் போலீஸ்காரங்க அலாரம் தான் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைச்சிடறாங்க. அதுக்கப்புறமா கேரனும் ஆளுங்களும் பேங்க்குள்ள போயிடுறாங்க. அங்க இருந்து நேரா வால்ட்டுக்கு போனவங்க ஒரு பெரிய டார்ச்சை வச்சு அதுல ஒரு ஹோலை போடுறாங்க. அது ரெடி ஆனதுமே அந்த ஹோல் வழியா ஒரு டீகோடர் அனுப்பி கேரன் அந்த வால்ட்டை ஓபன் பண்றா. வால்ட் உள்ள இருக்க பணத்தை பார்த்ததுமே எல்லாரும் அதை எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேரன் மட்டும் வேகமா அவளோட லாக்கர் ஓபன் பண்றா. பார்த்தா அது உள்ள ஒரு கன் இருக்கு. அந்த கன்னை காட்டி மிரட்டி மத்த எல்லாரையும் லாக்கர் உள்ளே மாட்டி விட்டுட்டு அவளோ பாய் ஃப்ரெண்டு மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கேங்கோட லீடர் கேரனை ஒரு ராபரிக்கு கூட்டிட்டு போயிருப்பான். அப்ப அவன் தப்பிக்கிறதுக்காக வேணும்னே கேரனை மாட்டி விட்டுருப்பான். சோ அவளுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறமா அவ வெளியில வந்ததுமே மறுபடியும் இந்த ராபரிக்காக கேங் லீடர் அவளை கூப்பிடுறதுக்காக போவான். ஆனா கேரன் அதுக்கு ஒத்துக்கிற மாட்டான். சோ அவ பையனை கடத்தி வச்சுட்டு தான் இந்த ராபரிக்கே அவளை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் கேரன் பிளான் பண்ணி அவங்க எல்லாரையும் சிக்க வச்சுட்டா. இப்ப கேரன் அவ பாய் ஃப்ரெண்ட் மட்டும் அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அங்க இருந்து நேரா அந்த லீடரோட வீட்டுக்கு போனவங்க அவங்க பையனை முதல்ல காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் அவங்க அடையாளத்தை மாத்திட்டு அந்த நாட்டை விட்டே தப்பிச்சு போயிடுறாங்க.